பிளாஸ்டிக்கா? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இது ஒரு தொழில் தானா? சாப்பாடு வாங்கிட்டு வந்து தட்டா சாப்பிட்றீங்களா? எங்கே உட்காந்துருப்பீங்களா? நாங்கள் உட்காந்துருங்க, நான் வாங்கிட்டு வரேன். என்னங்க சாப்பாடு? சரிங்களா? உங்கள் பேர் என்ன? குமார். ஏன் நீங்கள் பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி போடுறீங்க? இது ஒரு தொழில் தான். வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒய்ஃப் இறந்துட்டாங்களா? சரிங்க. அம்மாட்ட தான் இருக்கிறீங்க. பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களா? ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்க? படிக்க வைக்கிறீங்களா? ஓ, பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி போட்டு பொண்ணை படிக்க வைக்கிறீங்க. பரவாயில்ல. பொண்ணு என்ன படிக்கிறாங்க? 10வது படிச்சுட்டு இருக்கிறாங்க. பொண்ணு நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிறீங்களா? நீங்கள் எப்பயுமே யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவீங்க. ஓ, அப்படியா? இப்போ தான் சாப்பிடலாம்னு நினச்சிங்க. நான் வந்துட்டு அதனால் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றேங்கிறீங்க. பொண்ணுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பொண்ணு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? உங்கள் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சா போகணும். உங்கள் பொண்ணு நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விடணும். இந்த பிளாஸ்டிக் நான் பொறுக்கி போட்டு என் பிள்ளைய நான் படிக்க வச்சு என் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விடணும். உங்கள் கனவு அதுதான். சூப்பர்ண்ணா. வாழ்த்துக்கள். சூப்பர். உங்களுடைய ஆசை நிறைவேறும் கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் இப்படி கஷ்டப்படுறீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு இதெல்லாம் பார்ப்பாங்களா? பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா? தெரியாது, சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும். படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு சேர்த்தணும். அது நல்லபடியாக இருக்கணும். ஆனால் என்ன இருந்தாலும் என் பொண்ணை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி தானே? சூப்பர்ண்ணா. உங்கள் பொண்ணு நல்லா படிப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறது உண்மையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக லைஃப் நம்ம நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, நான் வரேங்கண்ணா. சரிங்கண்ணா.